நரேந்திர மோடி துப்பாக்கியை காண்பித்தால் இந்தியாவில் லட்சக்கணக்கான மக்கள் மரணம் அடைவார்கள். மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும் பரபரப்பையும் ஆல் ஓவர் இந்தியா ஏற்படுத்தியிருக்கு. பாஜகவிற்கு அது நன்மை சேர்க்கும், காங்கிரசிற்கு அது தீமையை விளைவிக்கும். பிரதமர் அவர்கள் இங்கிருந்து வெளிநாட்டுக்கு இருந்து சென்றிருக்கக்கூடிய கருப்பு பணத்தை மீட்கவே இல்லை. அதானி அம்பானி மூலமாக கருப்பு பணம் இன்னும் விளையாடுகிறது என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார். தமிழக முதலமைச்சருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினுக்கும் மருமகன் சபரீசனுக்கும் 30,000 கோடி இருக்குன்னு சொன்னாரு. அதை பத்தி அவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? இவன் அப்ப வீட்டு சொல்லிட்டாங்க. ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகி கொல்லப்பட்டிருக்கா அல்லது தற்கொலை செய்து கொண்டார் அப்படிங்கிற அந்த விவரம் ஒரு கொலை நடந்தது, லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை இன்னும் வெளியிடல அப்படிங்கிற போலீஸ் மேல இருக்கக்கூடிய ஒரு அண்ணாமலை கூறுவது ஒன்றே ஒன்று, இது பண தகராறு. லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. அக்ஷய திருதியை முன்னிட்டு ரூபாய் 20,000க்கு மேல் பொருட்கள் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இச்சலுகை மே 12 வரை மட்டுமே. குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நாம் சந்தித்து பேச இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம் கோபாலன். நமஸ்காரம் சார். இப்போ டெல்லியிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் பரபரப்பாக வந்துட்டே இருக்குது. இன்றைக்கி மணிசங்கர் ஐயர் பேசியிருக்கக்கூடிய ஒரு பேச்சு மிகப்பெரிய அளவுக்கு பரபரப்பாக வெடிச்சிருக்குது. ரெண்டாவது, மோடி அவர்கள் ராகுல் காந்தி அம்பானி அதானியை பற்றி பேசவே இல்லை அப்படின்னு. அதே போல் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திமுகவோட 3 ஆண்டு கால ஆட்சி நிறைவடைஞ்சிருக்கு. 4வது வருஷத்தை அடியிருக்கு வைக்கிறாங்க. அதே போல் நெல்லை மாவட்ட காங்கிரஸினுடைய தலைவர் ஜெயக்குமார் அவர்களுடைய மரணம் மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருக்குது. ஒன்றுனா பேசலாங்க சார். ஃபஸ்ட்டு நம்ம பேச இருக்கக்கூடிய விஷயம், முன்னாள் மத்திய அமைச்சர் மணிசங்கர் ஐயருக்கு பேசியிருக்கக்கூடிய ஒரு பேச்சு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும் பரபரப்பையும் ஆல் ஓவர் இந்தியா ஏற்படுத்தியிருக்கு. அங்கே டெல்லியில் இருக்கக்கூடிய பார்வை எப்படி இருக்கு சார்? குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கும் கோபாலகிருஷ்ணன் நேயர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். மணிசங்கர் ஐயர் என்பவர் முன்னாள் MP மயிலாடுதுறையிலிருந்து, தமிழகத்திலிருந்து. அவர் ஒரு இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆபீசராக ராஜீவ் காந்திக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர். பாகிஸ்தானில் கராச்சியில் என்ற நகரத்தில் இந்திய தூதுவராக இருந்தவர், துணை தூதுவராக. இந்த பின்னணியில் அவர் நேற்று ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டி என்பது டெல்லியில் பிரபலமாக பாப்புலராக இருக்கக்கூடிய பல்வேறு ஹிந்தி, ஆங்கில, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், தமிழ் போன்ற டெலிவிஷனில் பரபரப்பை ஏற்படுத்திவிட்டது. அவர் சொன்ன கூற்று என்ன என்று கேட்டால், பாகிஸ்தான் ஒரு அணுகுண்டு வைத்திருக்கக்கூடிய நாடு, அந்த நாட்டுடன் நான் துப்பாக்கியை காண்பிக்க கூடாது, பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க வேண்டும். நரேந்திர மோடி துப்பாக்கியை காண்பித்தால் அவர்கள் குண்டு இருக்கிறது, அணு குண்டு, அதை லாகூரில் வீசினால் இந்தியாவில் லட்சக்கணக்கான மக்கள் மரணம் அடைவார்கள். அமிர்த்சர் என்ற இடம் 8 செகண்டில் அமிர்த்சர் வெடிக்கும் என்றெல்லாம் ஒரு பரபரப்பான கருத்தை தெரிவித்திருக்கிறார் அந்த யூடியூபில். அந்த பிரச்சனை சாம் பெட்ரோடா சொன்னதற்கு சவுத் இந்தியன் எல்லாருமே, தென்னிந்தியர்கள் அனைவருமே ஆப்பிரிகன் மாதிரி இருக்கான் என்ற ஒரு கருத்துக்கு பின்னணியாக, அதை தொடர்ந்து இந்த மாதிரி கருத்து வருவதன் மூலமாக மத்திய பாஜக அரசாங்கத்தினுடைய மீது இருக்கக்கூடிய ஒரு பொதுமக்களுடைய கருத்து பலமாகி கொண்டு வருகிறது. பாஜகவிற்கு அது நன்மை சேர்க்கும், காங்கிரசிற்கு அது தீமையை விளைவிக்கும். மணிசங்கரையுடைய குறிப்பு. மணிசங்கரை சொல்வது எல்லாம் என்ன என்று கேட்டால், பாகிஸ்தானுடன் பேச வேண்டும், யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா பாகிஸ்தானில் பிரதமர் நரேந்திர மோடி ஓப்பனாவே சொல்றாரு, அங்க இருக்கக்கூடிய கோதுமை மாவு கிடைக்கவில்லை, கெரோசின் ஆயில் கிடைக்கவில்லை, மற்றும் வெங்காயம் போன்ற உருளைக்கிழங்கு போன்றவர்கள் உற்பத்தியாவது நிறுத்திவிட்டது, பாகிஸ்தானில் பஞ்சம் அதிகமாகிவிட்டது என்ற பின்னணியில் நரேந்திர மோடி பேசும் பொழுது அங்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்ட நரேந்திர மோடி பாஜகவுடைய நல்ல எண்ணம், ஆனால் காங்கிரஸ்காரர்களும் அணுகுண்டு பற்றி பேசுகிறார்கள். இதை நரேந்திர மோடி அவர்கள் வேடிக்கையாக சில பொதுக்கூட்டங்களில் பேசுகிறார். சாம் பெட்ரோடா பேசியதையும் சரி, தாங்கள் குறிப்பிட்ட மாதிரி
அதானி அம்பானி போன்றவர்களுக்கு கருப்பு பணம் லாரிகளிலும் ட்ரக்குகளிலும் போகிறது என்று சொல்லியிருக்கிறார். நரேந்திர மோடி சொன்னதன் கருத்து என்ன என்று கேட்டால், எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் 611 கோடி 611 crores எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல வாங்கியிருக்கோ, எப்படி காங்கிரஸ் 1250 கோடி எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல ஆன் ரெக்கார்டு பேங்க் மூலமா வாங்கியிருக்காங்களோ, ஆனால் அதானி அம்பானி மூலமாக ட்ரக் மூலமாக பணம், கருப்பு பணம் இன்னும் விளையாடுகிறது என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார் நரேந்திர மோடி. சோ ஆக மொத்தம் காங்கிரஸ் எப்படி நூனலும் தன் வாயால் கெடும் என்று சொல்லுகிறார்களோ, அதே மாதிரி யானை தன். ஆனா சார் ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, பிரதமர் அவர்கள் இங்கிருந்து வெளிநாட்டுக்கு இருந்து சென்றிருக்கக்கூடிய கருப்பு பணத்தை மீட்கவே இல்லை அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இருந்து காங்கிரஸ் வரைக்கும் எல்லாரும் ஒரே குற்றச்சாட்டு வைக்கிறது நம்ம விசிபிளா பார்க்க முடியுது இல்லைங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக அது சரியான பார்வைதான். அயல் நாட்டிலிருந்து அதற்காக நீரவ் மோடி மற்றும் சோக்சி போன்றவர்களுடைய முடக்கங்கள் செய்திருக்கிறார்கள். வங்கி கணக்குகள் எல்லாம் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கண்டிப்பாக துணை புரிந்திருக்கிறது. அந்த சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன. எக்ஸ்ட்ரடிஷன் என்றால் அந்த நாட்டிலிருந்து இந்த நாட்டுக்கு கொள்வதற்கான ஆயத்தங்கள் ஆரம்பித்து விட்டன. அங்க லோக்கல் கோர்ட் அவருக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் விட்டுருங்க கோபாலகிருஷ்ணன். நீங்க அயல் நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்களை கொண்டுள்ளே மாண்புமிகு நிதியமைச்சர், முன்னாள் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தமிழக முதலமைச்சருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினுக்கும் மருமகன் சபரீசனுக்கும் 30,000 கோடி இருக்குன்னு சொன்னாரு. அதை பத்தி அவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? காங்கிரஸ் ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருக்காங்களா? இல்ல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்ததா? நயினார் நாகேந்திரன் 4 கோடிக்கு எடுத்தது தாம்பரத்தில் பிடித்து அதை சிபிசிஐடியா கொண்டு கேஸ் போட்டாங்க. கரெக்ட், வரவேற்கத்தக்கது. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டிடம் அது போட்டு சொல்லிட்டாங்க. இது இந்த கேஸ் எலக்ட்ரல் பாண்டோட இது எலக்ட்ரல் சேர்ந்தது இல்லை, தமிழ்நாடு அரசாங்கம் ஏன் அப்படி போட்டது என்று. ஆனால் நயினார் நாகேந்திரனுக்கு துடிதுடித்து செய்யக்கூடிய திமுக அரசு மந்திரி சொன்னது மீது ஏன் கேஸ் போடவில்லை? 30,000 கோடிங்கிறார். ஏன் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதை எடுக்கவில்லை? ஏன் பாஜக அதை பெருசுப்படுது? ஏன் அதிமுக அதை பெருசுப்படுத்தவில்லை? பொதுமக்கள் கேட்க மாட்டார்களா? சோ ஆக மொத்தம் திரும்ப ஒன்று மணிசங்கர் பேச்சுக்கு வருவோம் கோபாலகிருஷ்ணன். மணிசங்கர் அப்படி பேசியதனால் வட இந்தியாவில் ஹிந்தி மாநிலங்கள் சொல்லக்கூடிய பீகார், உத்தரப்பிரதேசம், குஜராத் இந்த 3 மாநிலங்களும் பாகிஸ்தானுக்கு எல்லை மாநிலங்களாக இருக்கிறது. இந்த 3 மாநிலங்களிலும் இன்னும் வரக்கூடிய 3-4 கட்ட தேர்தல்களில் அங்கு கண்டிப்பாக மேலும் ஒரு விஷயத்தை பார்த்தால் அங்கு 78 லோக்சபா தேர்தல் நடக்கிறது. அந்த 78-இல் கண்டிப்பாக 65 முதல் 70 வரை பாஜக வெற்றி பெறுவதற்கு மணிசங்கரனுடைய உளறுவாயர் எப்படி சனாதன தர்மத்தை பற்றி மு.க. ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் பேசி மத்திய பிரதேசத்திலும் சத்தீஸ்கரிலும் ராஜஸ்தானிலும் காங்கிரஸை தோல்வி அடைய வைத்தாரோ, அந்த மாதிரியான ஒரு காமெண்ட் மூலமாக மணிசங்கரையர் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசி பாகிஸ்தானுடன் நட்புறவு வேண்டும் என்று சொல்லக்கூடிய மணிசங்கரையருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பாஜகவில் குறைந்தது 70 சீட் வின் பண்ண முடியுங்க. சார் ஏற்கனவே பிரதமர் அவர்கள் ராகுல் காந்தி பிரதமராக அல்லது ஜெயிக்க வேண்டும் என்று பாகிஸ்தான் விரும்புகிறது என்று ஏற்கனவே ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தாங்க அங்க பேசும்போது. அதே போல இப்ப திருப்பி மணிசங்கர் ஐயருக்கு பேசியிருக்கக்கூடிய இந்த பேச்சினால மீண்டும் இது ஒரு பேச்சாக அல்லது தேர்தலுக்கு ஒரு மிக முக்கிய ஆதாரமாக மாற இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக வட இந்தியாவில் மாறும். பரபரப்பான இருக்கக்கூடிய ஆனா ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா சார்? ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா? கன்வெர்ட் ஆகும். ஓட்டாவும் சீட்டாவும் கன்வெர்ட் ஆகும். எப்படி மோட்டர் மவுத் என்று சொல்லக்கூடிய அவர் எங்களுடைய கட்சி ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியினுடைய செயலகத்தில் நரேந்திர மோடி டீ கடை வைத்து டீ விற்க வேண்டும் என்று சொல்லி கேள்விப்படுத்தினார் 2014. தங்களுக்கு நினைவு இருக்கும் என்று நினைக்கிறேன். அதே மாதிரி பாகிஸ்தானில் சென்று நரேந்திர மோடியை வீழ்த்த வேண்டும், பாகிஸ்தான் அதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று உளறி இருக்கிறார். ஆக மொத்தம் நரேந்திர மோடிக்கு சாதகம் செய்து கொடுப்பதற்காகத்தான் இந்த 2 இரட்டையர்கள் சாம் பெட்ரோடாவும் மணிசங்கரையரும் ஓட்டா போட்டி கொண்டு
போட்டி போட்டுக்கொண்டு நரேந்திர மோடி ஆதரிக்கிறார்கள். ஆனால் இன்று காங்கிரஸ் மணிசங்கரனுடைய கருத்திலிருந்து விலகி கொண்டு விட்டது. இது என்ன காங்கிரஸ் என்ன ஒரு ஐடியாவே கிடையாது கோபாலகிருஷ்ணன். வட இந்தியாவில் காங்கிரஸ் என்பது ஒரு எப்படி சொல்வது, தண்ணீர் இருக்கு, பணம் கிடையாது, எல்லாம் முடக்கி வைத்திருக்கிறார்கள். முதலாளிகளை திட்டுவது, அங்க போய் பிரச்சாரம் செய்வது, எப்படி நீட்டை ஒழிப்போம் என்று திமுக ஆட்சிக்கு வந்ததோ 2021 அதே மாதிரி 1 லட்சம் ரூபாய் கொடுக்கிறேங்கிறது. இவன் அப்ப வீட்டு சொல்லிட்டாங்க 1 லட்சம் ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு மீதி பணத்தெல்லாம் என்ன பண்ண போறாரு. அது தவிர உங்க வீட்டுல வந்து எக்ஸ்ரே எடுப்பேங்கிறார் ராகுல் காந்தி. கோபாலகிருஷ்ணன் வீட்டில் ஒரு 20,000 ரூபாய் வைத்துக் கொண்டிருந்தால் அந்த 10,000 ரூபாய் எடுத்துட்டு போடுவாராம். அதற்காக தானே நரேந்திரனுடைய அழகாக சொன்னார், தங்களுடைய தாலியை கூட எடுத்து விட்டு விடுவார்கள், தங்க தாலியை என்று மாங்கல் சூத்திரம். அதுக்கு வந்து மீண்டும் ஒருவர் ராகுல் காந்தி கூட விளக்கம் கொடுத்தாரு. இந்த நீ 16 லட்சம் கோடி வந்து யாருக்கு கொடுத்திருக்கிறீர்களோ அவர்களிடமிருந்து எடுத்து கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறாரு சார். அப்படி பொருள் புரிஞ்சுக்க முடியாது. அதையே எங்க மொத்த சொத்து கொடுக்க உனக்கு எடுக்க முடியும்? அதுக்குன்னு கோர்ட்டு இருக்கட, அதுக்கு நியாயபாலிகா இருக்காதா? அதற்கு என்று சில சட்ட விதிகள் கிடையாதா? நான் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், என்னிடம் இருந்து கோபாலகிருஷ்ணன் ஒரு 500 ரூபாய் கடன் வாங்குகிறார், அல்லது கோபாலகிருஷ்ணன் இருந்து நான் ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்குகிறேன், நான் கொடுக்காது போயிருந்தேன். அதற்கு கோபாலகிருஷ்ணன் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதற்குன்னு ஒரு சட்ட ரீதியான ஒரு நடைமுறைகள் இருக்கிறது. 10 லட்சம் ரூபாய் கொடுத்து இவர் யாருங்க ராகுல் காந்தி சொல்றதுக்கு? அவர் என்ன பதவியில் இருக்காருங்களா? அவர் பதவிக்கு வந்துட்டு எப்படிங்க கொடுப்பாரு? பைத்தியகார்த்தனமா இருக்குதுன்னு சொல்றாங்க எல்லாரும். இது வந்து ஒரு அவர் பேசுவது ஏதோ காங்கிரஸ் தான். நிஜமாவே சொல்ற, வட இந்தியாவில் 40 ஆண்டுகள் நான் நாடாளுமன்றத்தை காங்கிரஸ் மட்டுமல்ல பாஜக மற்ற 8 பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ் நான் கவர் பண்ணியிருக்கேன், ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் பல பேர் ஆங்கில, தமிழ், தெலுங்கு பத்திரிகைகளுக்கு. ராகுல் காந்தி மாதிரியான ஒரு கேளிக்கை மன்னரை நான் இதுவரைக்கும் இந்த அரசியல் நிருபராக இருந்த பொழுது, அரசியல் ஆசிரியராக இருந்த 40 ஆண்டுகளில் பார்த்ததே கிடையாது. இவர் ஒரு புது முகமாக இருக்கிறார். காரணம் என்ன என்று கேட்டால், வாய்க்கு வந்தது பேசுறார், ஒரு ஹோம்ஒர்க் கிடையாது. இப்போ நம்ம 2 பேரும் பேசுறோம், இந்த ரெக்கார்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எது பேசலாம், எது பேசக்கூடாது, நேயர்கள் எதை விரும்புவார்கள், எதை விரும்ப மாட்டார்கள் என்று நாம் இருவரும் வரையறைத்துக் கொண்டோம். ஒரு வி டிராஃப்டட் அவர் ஓன் ஷெட்யூல் ஆஃப் கான்வர்சேஷன். அதை விட்டுட்டு ராகுல் காந்தி வாய் பிடிச்சி பேசிட்டே மோட்டர் மவுத் அவர். ஆக மொத்தம் வட இந்தியாவில் காங்கிரஸ் மடிந்து மறைந்து உடைந்து மரணம் அடைந்து விட்டது. காங்கிரசிற்கு வட இந்தியாவில் தவசம் செய்து விட்டார்கள் கோபாலகிருஷ்ணன். நான் சொல்வதை மிகவும் கூர்மையாக கணிக்க வேண்டும். 2024 இந்த கதி என்றால் 1977 இருந்து டெல்லியில் நான் காங்கிரஸை மிக நெருக்கமாக பதவியிலிருந்து நான் பார்த்து வருகிறேன். PV நரசிம்மராவ் அவர்கள் பேச்சாளராக இருந்த சமயத்திலிருந்து அப்பொழுது VN கேட்கில், வசந்த் சாத்தே, அப்துல் ரஹ்மான் அந்துலே, உமாசங்கர் தீக்ஷித், கமலாபதி திரிபாதி, அர்ஜுன் சிங் போன்றவர்களுடைய பேட்டிகளை நான் தமிழ் பத்திரிகை தினமணிக்கும் பல ஆங்கில பத்திரிகைகளுக்கும் பேட்டி எடுத்து அந்த மாதிரி காங்கிரஸுடைய பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ், எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை கரைத்து குடித்தவன் நான். இப்படிப்பட்ட நிலையில் காங்கிரஸ் ஒரு ரொம்ப அசிங்கமான நிலைக்கு வந்திருக்குங்க வட இந்தியாவில் காங்கிரஸ். அதுதான் என் கருத்து கோபாலகிருஷ்ணன் சார். அப்புறம் இந்த அடுத்த மத்தியில் இருக்கக்கூடிய பற்றி ஒரே ஒரு விஷயம், அதானி அம்பானி பற்றி பேசவே இல்லை ராகுல் காந்தி பேசலை அப்படின்னு பிரதமர் மோடி அவர்களுடைய குற்றச்சாட்டுக்கு ராகுல் காந்தி வந்து வீடியோ வெளியிட்டிருந்தார். என்னென்னா, ஒவ்வொரு நாட்டிலும் ஏப்ரலில் அந்த 30 நாட்களில் அவர் பேசியிருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டிலும் பேசியிருக்கக்கூடிய பற்றி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. எப்படி புரிந்து கொள்றதுன்னு நினைக்கிறீங்க? அவர் பேசுறதுலாம் பணத்தை வாங்கிட்டு பேசுறாருன்னு நரேந்திர மோடி சொல்றாரு. ஏங்க ஒன்னே ஒண்ணு, பாரத் ஜோடோ யாத்திரான்னு 5000 கிலோமீட்டர் நடந்தாரு, 3 மாசம் நடந்தாரு, 4 மாசம் நடந்தாரு. தினம் ரச்சார்ச்சனை அதானி அம்பானி மேல ஜபம் பண்ற மாதிரி, மணி உருட்டுற மாதிரி உருட்டுட்டே இருந்தாரு. லட்சார்ச்சனை பண்ண சில கோவில்கள் எல்லாம் தமிழகத்தில் லட்சார்ச்சனைக்கு 5 ரூபாய் டிக்கெட்டுன்னு வாங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு 5 ரூபாய் டிக்கெட் மாதிரி வாங்கிட்டு தினம் அதானி திட்டுறது. ஆனா இப்ப ஏன் திட்டத்தை இல்லைன்னு கேட்கிறாரு. பேசுவதற்கு முக்கியத்துவம் இருக்கிறது, பணம் வாங்கிட்டு பேசுறது வேற. காரணம் என்ன என்று கேட்டால் கோபாலகிருஷ்ணன், நரேந்திர மோடி சொல்வது ஒரு உண்மையான செய்தி. நரேந்திர மோடி சொல்லுகிறார், கருப்பு பணம் விளையாடுகிறது. எப்படி? எலக்ட்ரல் பாண்டை நீங்கள்லாம் எதிர்த்தீர்கள், அதில் வெள்ளை பணம் வந்தது. ஆனால் இந்த அதானியும் அம்பானியும் ட்ரக் மூலமாக காங்கிரசிற்கு கொடுத்திருக்கிறார்களே கொள்ளை பணம்,
அது ஆதாரத்துடன் தான் நரேந்திர மோடி பேசுகிறார் என்பது டெல்லியில் பரவருடைய கருத்து. கோபாலகிருஷ்ணன் ஏன்னா ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசுறாருன்னா வித்தவுட் எவிடன்ஸ் பேச மாட்டார். அவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிறவர். அதையும் தவிர காங்கிரஸ் இந்த மாதிரி ஒரு கோமாளிகளான காங்கிரஸ்காரர்களுக்கு இது மாதிரியான பதில் சொல்வதற்கு நரேந்திர மோடி அவ்வளவு கீழ்த்தரமாக இறங்கவில்லை. அவர் 13 வருடம் முதலமைச்சராக இருந்திருக்கிறார், 10 வருடம் பிரதமராக இருந்திருக்கிறார், 25 ஆண்டுகள் பதவியிலேயே இருந்திருக்கிறார். தோல்வியே கண்டது கிடையாது. இப்ப 2024 ஏப்ரலில் கூட தோல்வி காணப்போவது கிடையாது. இருப்பினும் காங்கிரஸ்காரர்கள் பொய் சொல்லுகிறார்கள். எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் 2021 பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்கிறேன், கடைசியில் யாருக்கு ரேஷன் கார்டு இருந்து கொடுக்க மாட்டாங்க, அது கொடுத்து டெலிட் பண்ணிட்டாங்க. ராகுல் காந்தி இப்போ 1 வருஷத்துக்கு இதோ பாரு நோக்கரின்னா வேலைன்னு அர்த்தம், வேலை தருகிறேன் என்று சொல்லுகிறார். 1 லட்சம் ரூபாய் என்று எப்படி சாத்தியமாதுங்க? நோட்டு அடிப்பாங்களா? நரேந்திர மோடி அந்த நோட்டு அடிக்கும் இயந்திரத்தை முடித்து விட்டு எல்லாமே டிஜிட்டல் பேமெண்ட். இப்ப பாருங்க, இந்த மொபைல் போன்ல எல்லாம் பே பண்ணிடலாம் நீங்க, அந்த மாதிரி கொடுத்துட்டார். ஸோ ஆக மொத்தம் காங்கிரஸ் என்பது வட இந்தியாவில் மிகவும் அவலமான நிலையில் இருக்கிறது என்பதுதான் நம்ம குமுதம் ரிப்போர்ட்டருக்கு கோபாலகிருஷ்ணன் மூலமாக நான் சொல்லக்கூடிய கருத்து. தமிழ்நாட்டில் சார் மிக முக்கியமான ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகி கொல்லப்பட்டிருக்கா அல்லது தற்கொலை செய்து கொண்டார் அப்படிங்கிற அந்த விவரம் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசியிருக்கு. தமிழ்நாடு காங்கிரஸை வந்து கொஞ்சம் லேட்டாக அதை தாமதமாக எடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ வந்து அந்த வழக்கு மாற்றப்பட்டிருக்கிறது, விசாரணை துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற பார்க்குறோம். இது பற்றி அங்கே இருக்கக்கூடிய நிலை எப்படி இருக்கிறது? இன்னும் இதை பற்றி அண்ணாமலை அவர்கள் வந்து லெட்டர் போட்டிருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சிபிஐ என்கொயரி வேண்டும் என்று காரணம் தமிழக போலீசார் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை என்று. பாஜகவோட மாநில தலைவர் வந்து எதுக்காக காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகியுடைய மரணத்தை பத்தி இங்க கேட்க வேண்டும் அப்படின்னு தமிழ்நாட்டில் பேசப்படுது. அது பேசப்படுறது உண்மைதானே? ஏன்னா ஒரு பொது நிர்வாகி கொலை செய்யப்பட்டாரா, தற்கொலை செய்து கொண்டப்பட்டாரா? எங்க தங்கபாது தமிழ்நாடு போலீஸ் அழைக்கணும் கூப்பிடறதுக்கு பழைய காங்கிரஸ் தலைவரை. அவரிடமிருந்து பணம் கொடுக்கதா, வாங்கினதாகளா, அல்லது இது காதல் மரணமா, குடும்ப சண்டையா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாமனார் மாமியார் மச்சான் சண்டையா, அதெல்லாம் விவரமாக ஏன் போலீஸுக்கு துப்பு கிடைக்கவில்லை இது வரைக்கும்? எங்க அங்க செயல கொண்டு தொண்டை அடிக்கிருக்காங்கன்னு சில பார்ட்டிகல்ஸ் வந்து தொண்டையில இருக்குன்னு சொல்றாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல. இதையெல்லாம் தமிழக போலீசார் விளக்கமாக சொல்ல வேண்டும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக இது பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டும். காரணம், அவர் திமுகவினுடைய ஆதரவு கட்சி. அந்த கொலைப்பட்டு செயல்பட்டால் லா அண்ட் ஆர்டர் சரியில்லை என்றுதான் அர்த்தம். என்ன இருந்தாலும் அண்ணாமலை கூறுவது ஒன்றே ஒன்று, இது பண தகராறு, காங்கிரஸ் கட்சியில் இருக்க உட்கட்சி தகராறு என்றாலும் ஒரு கொலை நடந்தது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். இது மற்ற ஏழை மக்களுக்கு வந்திருந்தால் மூடப்பட்டிருக்கும். பிரதிதினம் செய்தித்தாள்களில் முதல் பக்க செய்தியாகவும் ஊடகங்களில் முதலாக பேசுகிறார்களே, இதுதான் ஒரு கேலுக்கூத்தாக இருக்கிறது என்று அண்ணாமலை சிபிஐ என்கொயரி கேட்டிருக்காரு, லெட்டரே போட்டிருக்காரு. ஸோ இதெல்லாம் வைத்து பார்த்தால் கூடிய விரைவில் எங்க காங்கிரஸ்காரனே கூப்பிட்டுருக்காங்க சார், 30 பேர் கூப்பிட்டுருக்காங்களே கோபாலகிருஷ்ணன். இப்ப செல்வப்பத்தை கூப்பிட்டாங்கன்னா என்ன சொல்ல போறாரு? அவர் ஏன் 3 கடிதங்களை வெடித்து செத்து போறேன்னு தெரியுமா அவருக்கு? 3 கடிதத்தை பின்னாடி வச்சுட்டு போயிருக்காரு. பல சார்ந்து சில டாட்ஸ் எல்லாம் விட்டுட்டு போயிருக்காரு. ஏது இல்ல, அவர் மருமகனுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு. அதுல யாருக்கெல்லாம் வந்து தனக்கு பணம் கொடுக்கணும், கடன் கொடுக்கணும், தான் யாருக்கு கடன் கொடுக்கணும் அப்படிங்கிற இது மாதிரியான தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவதா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை இன்னும் வெளியிடல அப்படிங்கிற போலீஸ் மேல இருக்கக்கூடிய ஒரு கேள்வியும் முன் வைக்கிறாங்க சார். தவறு, அது மாபெரும் தவறு. போலீஸ்காரர்களுக்கு உடனே கொடுத்தாக வேண்டும். இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளில் போலீஸ் தயங்குவது தவறு. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் டைரக்ட்லி மஸ்ட் ஆன்சர். ஒரு தமிழக குடிமகன் உயிர் இப்படி போய்விட்டால், பறிபோய்விட்டால் அதுக்கு அரசியல் ரீதியாக போயிடுச்சா? எங்க திமுகவும் பிஜேபி நம்ம காங்கிரஸும் ஒன்னா இருக்குது. காங்கிரஸ்கார செத்து போறாரு, திமுக வாயடிச்சிருக்காங்க. இது என்னங்க கூட்டு? இது காவல்துறை நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் வந்து தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய நடவடிக்கைகள் வந்து குமுதம் ரிப்போர்ட்டருடைய நேயர்கள் மூலமாக கோபாலகிருஷ்ணன் ராஜகோபாலன் பேசுவதன் மூலமாக தமிழக போலீசாருக்கு ஒரு வேண்டுகோள், கைகூப்பி வேண்டுகோள். காரணம், தங்களுடைய பாதுகாப்பு இல்லாமல் இவர் எப்படி மரணம் அடைந்தார் என்பதை விளக்க வேண்டும் தமிழக போலீசார். அது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸுக்குத்தான் கடமை.
அதை அவர் சரிவர செய்வாரா என்று தெரியவில்லை. அது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கும் இது ஒரு சவாலாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதுதான் டெல்லியில் கருதுகிறார்கள். டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை பீடத்தில் கூட மல்லிகார்ஜுன் கர்கேக்கு இந்த விஷயம் சொல்லப்பட்டது. அவர் கவலையுடன் இருக்கிறார். எது இருப்பினும் தமிழகத்திற்கு செல்வ பெருந்தகை மூலமாக இன்னும் விளக்கம் வரவில்லை என்று சொல்லுகிறார்கள். அது குடும்ப சண்டை இல்லை, கட்சி சண்டை தான் என்றும் சில பேர் சொல்லுகிறார்கள். ஒரு குறிப்பாக தேர்தல் முடியும் வரை 4ஆம் தேதி ஜூன் மாதம் வரை இது எப்படியாவது இழுத்து கொண்டு பழைய கஞ்சி ஆறின கஞ்சிங்கிற ஒரு பழமொழிக்கு ஏற்ப இது டைல்யூட் பண்ணுவது பார்க்கிறார்கள் என்று தான் குற்றச்சாட்டு தமிழக காங்கிரஸ்காரர்கள் மீது டெல்லி காங்கிரஸ் வைப்பது. இல்ல இப்ப இதுல வந்து செல்வ பெருந்தகை அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இது தொடர்பாக பேசியிருக்கிறதாகவும் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே போல வந்து தங்கபால் அவர்கள் பேட்டி கொடுத்திருந்தாங்க. எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, தொடர்பு இல்லை, நாம் கொடுக்கல் வாங்கலே எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னா கூட டெல்லி மேலிடம் இதை பத்தி கவலையா தான் இருக்கா? கண்டிப்பாக கவலையாக இருக்கிறது. ஏனென்றால் திமுகவே ஒருவேளை காங்கிரஸை உள்கட்சி பிரச்சனையை உசுப்பி விடுகிறார்களோ, தேர்தலில் தோல்வியிட்டாலோ ஜெயித்தாலோ காங்கிரஸிற்கு எப்படி நிலைமை இருக்குமோ என்று தெரியவில்லை. இன்னும் ஒரு 15 நாட்களுக்குள் இந்த பிரச்சனை தீர்வு காட்டாவிட்டால் அது திமுக அரசாங்கத்திற்கு 2026 பொது தேர்தலில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் எதிர்வினையாகும் என்பதுதான் மல்லிகார்ஜுன் கர்கே போன்ற சீனியர் காங்கிரஸ்காரர்களுடைய கருத்து. அதை நான் சிலரிடம் பேசினேன். ஜெயராம ரமேஷ் என்ற பொதுச் செயலாளர் கூட என்ன சொன்னாலும் சரி, வரக்கூடிய சமயத்தில் முகுல் வாஸ்னிக் என்று தமிழ்நாட்டுக்கு அப்சர்வராக இருக்கவர் கூட கவலைப்படுகிறார். இல்லை சார், இப்போ ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கு அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர்லேருந்து பாஜக தலைவர் வரைக்கும் அனைத்து கட்சியில், அதாவது திமுக கூட்டணி தவிர மற்ற கட்சிகள் வந்து பிரதமர் வந்து சொன்னப்போ கூட திட்டிட்டு போனார், பேசிட்டு போனார், இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு. அப்போ இந்த வழக்கு அவங்க சாதாரணமாக விட்டுருவாங்களா? ஒரு கூட்டணி கட்சி சார்ந்திருக்கக்கூடியவர்கள் வேறு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா சார்? கொலை செய்யப்பட்டோ மரணம் அடைந்தோ பல நாட்கள் ஆகிவிட்டது. இது வரைக்கும் ஏன் மாயமோடின்னு இருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். அரசாங்கமோ காங்கிரஸ் கட்சியோ திமுக கட்சியோ அல்லது தமிழக போலீஸோ ஏன் சைலண்டா இருக்காங்க? ஏன் இது வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியிடப்படவில்லை ஆதாரபூர்வமாக? இந்த கருத்துக்களை எல்லாம் கேட்கத்தானே செய்வார்கள். அவருடைய மைத்தனும் உறவினர்கள் கூட கவலைப்படுகிறார்கள். இது ஒரு பெரிய பூதாகாரம் ஆகும் இந்த விஷயம். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 3 ஆண்டு காலத்தை நிறைவு செய்திருக்கிறார். மிகப்பெரிய திட்டங்கள் கொடுத்திருக்கிறதாகவும், அதே போல அந்த திட்டங்கள் பல்வேறு தரப்பட்ட மக்கள்கிட்ட போய் சென்றடைந்திருப்பதாகவும், அவர்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருப்பதாகவும் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியை பற்றி பாஜகவை தவிர்த்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு நல்ல மதிப்பெண் இருந்தால் கூட வெளிப்பார்வை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? டெல்லியிலிருந்து தமிழக ஆட்சியை பார்க்க போனால் கண்டிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி 5-6 கூட்டங்களில் பேசியதனுடைய பின்னணிவில் தமிழகத்தில் அவர் திமுக ஆட்சி என்பது இந்து விரோத ஆட்சி, ஹிந்தி விரோத ஆட்சி மற்றும் போதைப் பொருள், மணல் கொள்ளை என்று தான் வட இந்தியாவில் பரவலாக பேசப்படுகிறது. சனாதன தர்மத்தை எதிர்ப்பவர்கள் என்று. உதாரணத்திற்கு சொல்ல போனால் 3 வருடம் நன்றாகத்தான் ஆட்சி புரிந்தார் என்ற ஒரு வாதத்தை வைத்துக் கொண்டாலும் ஆரம்பத்தில் நன்றாக இருந்தது. ஆரம்பத்தில் 1 மாத காலம் 2 மாத காலம் பரபரப்புடன் இருந்தது. நீட்டை எடுத்து விடுவார்கள், 1000 ரூபாய் கொடுப்பார்கள், டீசல் விலை குறையும், பெட்ரோல் விலை குறையும், ஒன்றுமே நடக்கல. அதற்கு மாறாக பழனிவேல் தியாகராஜன் முதல் நீதியமைச்சராக இருந்தார் ஸ்டாலின் அரசாங்கத்தில். அவர் மாற்றப்பட்டு விட்டார். காரணம் அவருடைய ஒரு லவுட் மவுத், உளறுவாயன் என்று சொல்லுவதற்காக 30,000 கோடி என்றெல்லாம் சொல்லி மாட்டிக்கொண்டு விட்டார். அது ஃபேக் ரேடியோ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வந்து ஆடியோ எல்லாம் சொல்றாரு. இருப்பினும் என்னை கேட்டீர்களே அன்னால் திமுக அரசாங்கத்திற்கு இன்னும் ஓரிரு வருடங்களில் 2026 தேர்தலுக்கு முன்பாக தங்களுடைய சட்ட ஒழுங்கையும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மணல் கொள்ளை, போதைப் பொருளை பற்றி எல்லாம் சீர்வர செய்யவில்லை என்றால் 2026 மீண்டும் பொதுமக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி அடிப்பார்கள், தோல்வி அடையும். அதற்கு இப்பொழுதிலிருந்தே அவர் செய்ய வேண்டும் என்பதுதான் குமுதம் ரிப்போர்ட்டர்கள் நேயர்கள் மூலமாக மு க ஸ்டாலினுக்கு ஒரு வேண்டுகோள். கட்சியை பலப்படுத்துங்கள், தங்களுடைய கட்சியில் பல எம்பிக்கள் எதிர்வினையில் இருக்கிறார்கள் என்ற ரகசியத்தையும் சொல்ல ஆசைப்படுகிறேன் கோபாலகிருஷ்ணன். முக்கியமா முக்கியஸ்தர்கள் இருக்காங்க, இது எப்ப வேணா திரும்பும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? திமுக ஆட்சிக்கு எதிராக திரும்பணும்
கண்டிப்பாக 2024 தேர்தல் வினைகள் எப்படி இருந்தாலும், வெற்றி பெற்றாலும் சரி, தோல்வியுற்றாலும் சரி, 2026க்குத்தான் பாதிக்கும் என்று நம்முடைய இறுதி கருத்தாக சொல்லி, நம்முடைய பேட்டி பரபரப்பாக இருந்ததை வைத்துக் கொண்டு ஒரே ஒரு வரியில் முடிக்க வேண்டும் என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது, அரசாங்கத்தின் மீது பொதுமக்கள் இருந்த எதிர்பார்ப்பு, அன்பு, ஆசை எல்லாம் குறைந்து விட்டது. எதிர்பார்த்து ஏமாற்றம் தான் கிடைத்தது என்று சொல்லுகிறார்கள். குறைந்தது 400 அல்லது 500 குடும்பங்கள் போதைப் பொருளில் அவருடைய குழந்தைகளையும், மகன்களையும், மருமகள்களையும் இழந்து இருக்கிறார்கள். அதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவது போன்று திமுக ஒரு கார்ப்பரேட் கட்சி என்று சொல்வதையும் தவிர, அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் என்று சொன்னாரே, அந்த ஒரு வீடியோ வெளியிட்டாரே, அதை மனதில் வைத்துக் கொண்டு பார்த்தால். மன்னிக்கணும் சார், ஒரே ஒரு நிறைவான கேள்வி. நீங்க சொன்னதுலேருந்து ஒரு லீடு ஒரு கிடைச்சது, அதனால கேட்குறேன். அது உள்ள இருக்கக்கூடியவர்கள் டிஎம்கேக்கு உள்ள இருக்கவர்களே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அவங்க எங்க போவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி, பெரிய கேள்வி இருக்கு இல்லையா? அதிமுக போவாங்களா? காங்கிரஸுக்கு போக மாட்டாங்க, அதிமுக போக மாட்டாங்க. திமுக இருந்து பாஜக போறாங்களா சார்? ஏக்நாத் ஷிண்டே மாதிரி திமுக பாஜகவிற்கு வருவதற்கான அறிகுறிகள் பல இருக்கின்றன. அது 2024 லோக்சபா தேர்தல் வெற்றிக்கு பிறகுதான் முடிவு செய்யப்படும். மத்தியில் 3வது முறையாக பலமாக ஆட்சிக்கு வந்தால் நரேந்திர மோடி கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது தான் முதல் கவனம் செலுத்துவார் அவர். மிக்க நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார். நமஸ்தே. லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. அக்ஷய திருதியை முன்னிட்டு ரூபாய் 20,000க்கு மேல் பொருட்கள் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இச்சலுகை மே 12 வரை மட்டுமே.